நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மணி 8 ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இப்போ? இல்ல சொன்னேன். அது எங்களுக்கு தெரியாதா? இன்னும் வந்திருப்பாங்களே. டேய், பின்னாடி பிரச்சனை உனக்கு? நம்மள தேடுவாங்களே. டேய் சும்மா இருங்கடா. கோச்சிக்காத கைவமே, நம்ம போட்டியில கலந்துக்கிறோமா இல்லையோ அட்லீஸ்ட் கிரவுண்டுக்காச்சும் போயிருக்கலாம்ல. அங்க போனா சும்மா விடுவாங்களா? கலந்துக்க சொல்லுவாங்க. கலந்துக்கிட்டு கடைசியா தான் வருவோம். எல்லாரும் நம்மள வச்சு காமெடி பண்ணுவாங்கடா. தேவையா இதெல்லாம்? போய் நம்ம பைகாட் பண்ண முடியாதுல. டேய் பின்னாடி வேணும் உங்களுக்கு? இல்ல போனா ஜாலியா இருக்கும். அதுவும் எல்லாமே லெமன் ஜூஸ் எல்லாம் தருவாங்கடா. ஆமாண்டா கைபா, நம்ம தூரத்துல இருந்து பாத்துட்டு வந்துடலாம்டா. டேய் என்னங்கடா எல்லாரும் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க? நான் வரல. உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க போங்க. நானும் வரல. தமிழ் நெய்க்குறிலாம் பார்த்து சிரிக்கிறாங்கடா. இதுவே அவங்க பசங்க ஜெயிக்கலாம் ஓகே ஓகே வெல் ட்ரைன்றாங்க. அதுவும் நம்ம தத்தா போய்ச்சா நீங்களாம் எதுக்கும் உருப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆமாண்டா, கால் அடிபட்டிருக்குன்னு கூட பாக்காம இதான்டா சான்ஸ் ஒளிஞ்சான்றாங்கடா. எனக்கு அழுகியா இருந்துச்சுடா. மிஸ் காத்துட்டு இருப்பாங்கடா, அதானே எனக்கு கஷ்டமா இருக்கு. பாவுண்டா மிஸ். மத்த பசங்களை கூட அவங்க மிஸ் எப்படி திட்டம் பார்த்தல. ஃபர்ஸ்டா வந்த பையனை கூட நெய்க்குருவி ஏன்னா 3 செகண்ட் லேட்டா வந்தன்னு கூட திட்டுறாரா. ஆனா நம்ம அத்தனை சதப்புனா கூட நம்ம மிஸ் எதுவுமே சொல்லலடா. ஆமாண்டா, ஒரு துளி கூட நம்பிக்கிட்ட மூஞ்ச காட்டலடா. அந்த மிஸ்ஸுக்கு நம்மளால அசிங்கமாயிருச்சேடா. அதான்டா சொல்றேன். திரும்பி போய் சொதப்பி எதுக்கு தேவலாம கெட்ட பேர் மிஸ்ஸுக்கு. ஏய் அங்க பாரு கேர்ள்ஸ் வராங்க. நாட்டப்பா என்னாச்சு? நீங்க போலல? நீங்க போனீங்களா இல்ல எங்க எதுக்கு வந்தீங்க? அமைதியா இருந்த எப்படி என்னன்னு சொல்லுங்க. இப்ப எது சிரிக்கிறீங்க? போட்டி ஆரம்பிக்க போகின்றது. பெயர் கொடுத்த மாணவர்கள் அனைவரும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். என்னம்மா சமிக்தா, உன் சிங்க குட்டிகள்லாம் வந்துட்டாங்களா? வந்துருவாங்க சார். நானும் அவங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். குருவி ஏதோ வேகமா வந்துட்டு இருக்கான் சார். அந்த முனை வரைக்கும் போய் பாத்துறேன் சார். கண்ணு கேட்ட தூரத்துக்கு ஒருத்தனையும் சார் வந்துருவாங்க சார். இதட்டாம நீ காலையில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க. வழியில ஏதோ பிரச்சனையான்னு தெரியலையே சார். அம்மா 1-2 பேர் வரலைன்னா பிரச்சனைன்னு சொல்லலாம். ஒருத்தம் கூட வரலைன்னா பிரச்சனை அவங்களுக்கு இல்லம்மா, நமக்கு தாமா பிரச்சனை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாமே. 10 நிமிஷம் என்னம்மா, அரை மணி நேரம் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனா அவங்க வரணுமே. ஆரம்பத்திலேயே பிரச்சனை தாமா. இந்த அழகனும் தமிழையாவும் சேர்ந்து மொத்தமா அவங்கள போட்டு தள்ளிட்டாங்களே. வாயா, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. என்ன மேடம், உங்க தோட்டத்து ஊதா ரோஜாக்கள் யாரையுமே காணோம். ஆமா, என்ன பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஒண்ணுமில்ல, அழகன் நல்லவரு வல்லவர்னு சொல்லிட்டு இருந்தேன். போதும் சார் போதும். என்ன பத்தி எப்படி கேவலமா தான் ஏதாவது சொல்லி இருப்பீங்க. அத விடுங்க. அதெல்லாம் விடுறது இருக்கட்டும். எதுக்கு நீ இப்ப வந்த சொல்லு? அதத்தான் நான் சொல்ல வந்தேன். விளையாட்டு போட்டி விழா பாதியிலே நிக்குது. அதை தொடங்கி தொடரலாமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன தமிழ் சார்? சாயங்காலம் 5 மணிக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட ஈவென்ட் முடிக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஆரம்பிச்சாதானே முடிக்க முடியும். ஆமா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஐயா, நீங்க போய் இப்படி சொல்லலாமா? ஐயாவோட எதே கடைகள் யாருமே போட்டியில கலந்துக்கலையே. ஏனையா பிரச்சனை எதுவும் இல்லையே? யோ, என்னையா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க எப்ப வர்றாங்களோ அப்ப நடக்கிற போட்டியில அவங்க கலந்துக்கட்டும். யோ, என்ன சிரிப்பு? இன்னுமா இந்த உலகம் ப்ளூ ரோஸ் பசங்களை நம்பிட்டு இருக்கு? யோ, என்ன சொல்ல வர்ற? ஐயா, இந்த பசங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அதாவது எஸ்கேப். அதெல்லாம் இல்ல, வெயிட் பண்ணுங்க, பசங்க வருவானுங்க. சார் சும்மா வீம்பு பிடிக்காதீங்க சார். அவங்க வரமாட்டாங்க. வருவானுங்க ஐயா. வந்து கிழிச்சானுங்க. வாங்க சார், போய் போட்டி ஆரம்பிப்போம். ஆமா தமிழ். அம்மா, அந்த அனௌன்ஸ்மென்ட் ஆரம்பிமா. சார் இருங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சம்யுக்தா, எனக்கு என்னமோ தோணுது அவனுங்க வருவானுங்கம்மா. சரி சார், உங்களுக்காக வேணா 10 வரைக்கும் நாங்க என்றோம். அது வரைக்கும் அவங்க வரலனா நீங்க வந்துறணும். ஓகேவா? இப்ப அழகன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். பர்னா என்னையா? 10 9 8 7 6 5 4 3. ஸ்டாப். வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துட்டாரியா எங்க ஸ்கூல் சூப்பர் ஸ்டார் அக்கட சூடு.
இரண்டாம் நாளின் முதல் போட்டியாக ஜூனியர் பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாக உள்ளது. காவியா ரெடியா? எஸ் சார். நான் எது உனக்கு சொல்லணுமா? வேணாம் சார். என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும் சார். எஸ், நம்ம ஹவுஸுக்கு கிடைக்க போற ஃபர்ஸ்ட் பிரைஸ் உன்னோட தான் இருக்கணும். எஸ் சார். ஃபர்ஸ்ட் வாங்கி தர பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ்டா, அதை விட பெஸ்ட் வேற ஒண்ணுமே கிடையாது. எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலின் கை கொடுக்கறான் பாரியா. டால்டா தோத்துட்டா என்ன பண்ணுவானா? என்னடி அவ சொல்லாம கொள்ளாம அப்படியே போயிட்டா? ஜெயிச்சிட்டு வந்து சொல்லலான்னு போயிருப்பா. அவ கண்டிப்பா ஜெயிப்பா. எவ்வளவு பெட்டு? அவதான் ஜெயிப்பா. எவ்வளவு பெட்டு? அடிப்பாவிகளா, அப்ப யாருமே எதிர்த்து பெட் கட்டலையா? டால்டா ஜெயிக்கிறா. சார் எப்படி சார் சொல்றீங்க? தோணுது சொல்றேன். யாரோ ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கே. இல்லையே. ஹலோ, உன் வயிறு கூவுற சத்தம் எனக்கு இங்க கேக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் டால்டா ஓடுறப்ப டால்டாவை பார்க்க போறது இல்ல, உன் முகத்தை தான் பாத்துக்கிட்டே இருக்க போறேன். ஒழுங்கா கிரவுண்ட பாரு. கடவுளே, நான் ஸ்டாலின் சருகாக ஜெயிக்கணும். காவியா, come on. இப்போ ஒத்துக்கிறியா ஸ்டாலின் இஸ் தேர் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்? அதானே ஒத்துக்க மாட்டியே. எங்க காவியா எங்க? ஹாய் டால்டா. ஹாய். வெரி குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த போட்டியாக ஜூனியர் ஆண்களுக்கான குண்டு எறிதல் போட்டி. சார் அடுத்து நம்ம போட்டி சார். அதான் சொன்னாங்களே. நான் தான் சார் குண்டு வீச போறேன். டேய், என்னடா ரவுடி மாதிரி சொல்ற? ஷார்ட் புட் தானே, வீசுடா. சரிங்க சார். வரேன் சார். போ. அப்ப நான் உள்ள போகட்டுமா சார்? ஏடா பிரச்சனை உனக்கு? எல்லாருக்கும் ஏதாவது சொல்லுங்க. ஏன் சார் எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்க? என்ன சொல்லணும் உனக்கு? இல்ல சார், ஜெயிக்கணும் லட்சியம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவீங்க. மின்னலுக்கெல்லாம் கூட சொன்னீங்களே சார், எனக்கு மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க சார். உனக்கு அதெல்லாம் தேவையில்லடா. போ. வரேன் சார். கைவாம் சார். நீ ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்ன சார் கிஃப்ட்? வரேன் சார். போய் அஸ்திட் வாடா. ரமேஷ், ஆல் தி பெஸ்ட். थैंक यू போடா. ஏய், வின் பண்ணனும்டா. யோ தமிழ், இந்த போட்டியில அவன் தான் ஜெயிப்பான் போலயா? என்ன சார் சொல்றீங்க? ஆமையா,
அவன் கையில இருக்கிற இரும்பு குண்டு என்னமோ நெல்லிக்காய் மாதிரி தெரியுதுயா. அவன் அப்படிக்காத தூக்கி போட்டா அது இப்படியே காம்படிச்சோர் தாண்டி போயிடு போலயா. சார் இந்த குண்டை ஜெயிக்க மாட்டான் சார். எப்படியா சொல்ற? அது அம்புட்டும் பாருங்க ஊழச்சத பார்க்கதான் பெருசா இருக்கான், நடந்தாலே மூச்சு வாங்குவான் சார். யோ இந்த ப்ளூ ரோஸ் டீம்லயே இந்த குண்டன் தான் டேஞ்சர், வெறி பிடிச்சமையா அவன். சார் சண்டைக்குனா ஓகே சார், போட்டிக்குனா வேலை கேட்க மாட்டான் சார். சார் அவனை ஈஸியா டென்ஷன் பண்ணிடுறோம், கவலையே படாதீங்க, நான் அவனை கவுத்துறேன். எப்படி சார் சொல்றது கேளுங்க. அவன் அங்க நிக்கிறான், நான் எதிரில போய் நின்னு அவன் டென்ஷன் ஆகிற மாதிரி சேட்டை பண்ணா அவன் அவுட் ஆயிடுவான். என்ன ஒரு ராஜதந்திரம். பர்றா பர்றா. தேங்க்யூ சார், வெற்றியோட வர. தமிழே எப்பவும் சொதப்புற பர்ணா இப்பவாவது சொதப்பாம பண்ணுவானா? ஏய் அங்க பாரு, நெய்க்குறி பேட் டைம் ஆரம்பிக்க போகுது. எப்படிடா சொல்ற? எங்க வந்து நிக்கிறாரு பாரு. ஏன் அங்க நின்னா என்ன? கைபாமா ஒரு தலையில குண்டு தூக்கி வீச போறான். அவ்வளவு தூரம் யாராலையும் வீச முடியாது. ஆமாண்டா, ஸ்கூல் ரெக்கார்டு எவ்வளவோ அதுல இருந்து தள்ளி 2 மீட்டர் வச்சிருக்காங்க. அதுல இருந்து தள்ளி தான் பர்தா நிக்கிறாரு. எதுக்குடா அங்க போய் நிக்கிறாரு? ஏதாவது மேட்டர் இருக்கும். சரி பாப்போம்டா. அவன் வின் பண்ணுவான் ஸ்டாலின், ரிலாக்ஸ். பர்ணா தந்திர வேலை செய்தியா செத்தான் குண்ட. ஜூனியர் ஆண்களுக்கான குண்டு எறிதல் போட்டி முதல் சுற்று நிறைவு பெற்று 2ஆம் சுற்று துவங்க உள்ளது. Focus! Fall! ஜூனியர் ஆண்களுக்கான குண்டு எறிதல் போட்டி இறுதி சுற்று துவங்க உள்ளது. ஃபால். நக்கலா பண்றீங்க, நீங்க என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபோக்கஸ். அட வீணா போன நெய்க்குருவி. யோ நெய்க்குருவி,
அறிவில்ல உனக்கு ஏத்தாப்புல குண்டடிலாம் இடிச்சு முடி மாதிரி வந்து நிக்கிறியா இவ்வளவு தூரம் தூக்கி எறிவான்னு எதிர்பார்க்கல சார். எதிர்பார்க்கலையா நீ எல்லாம் ஒரு பீட்டி உன்னை வச்சுக்கிட்டு என்ன தமிழ் பண்றது? போயா இந்த சிச்சுவேஷன்ல நீ வரணுமா ஸ்டாலின்? வீட்ல என்ன நினைப்பாங்க சொல்லு? என்னம்மா ஸ்டாலின் சார் என்ன சொல்றாரு? அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது நீங்க வரணுமான்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். நல்லா சொல்லுமா. அப்பா ஆஸ்பத்திரியில இருக்காரு, மகன் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்திருக்காரு. அப்பா ஸ்டாலின், உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு அப்பாவும் முக்கியம், பசங்களும் முக்கியம் தானே. புரியுதுப்பா, புரியுது. சரி, அப்பா எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்லையா? எப்ப டிஸ்சார்ஜ் பண்ற? ஆஸ்பத்திரி பில் எவ்வளவு ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அப்பாவுக்கு ப்ரெஷரும் சுகரும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால டாக்டர் 1 வீக் கழிச்சு ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மானிட்டர் தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. கூட யாராவது இருக்காங்களா ஸ்டாலின்? இல்ல அம்மா மட்டும் தானா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்யுக்தா. நான் வேண்டாம், ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு நைட்டே கிளம்பிடுறேன். எப்படிப்பா உங்க அப்பா உன்னை அனுப்பிச்சாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை குருவிக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன். அதை பார்த்துட்டு அப்பாவுக்கு ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்கேருந்து டென்ஷன் ஆகி எங்களை டென்ஷன் பண்ணாத, உடனே ஊருக்கு கிளம்பிப்போன்னு சொல்லி அப்பா தான் அனுப்பிச்சி விட்டாரு. அது சரி சார். அப்பா ரொம்ப தைரியசாலி சார். அவரே பார்த்துக்குவாரு. என்னதான் தைரியசாலியா இருந்தாலும் இந்த டைம்ல நீ வேணும்ல ஸ்டாலின். இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவேன் சம்யுக்தா. ஸ்டாலின், வேடிக்கையா பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிஜமாவே உன்னை பத்தி நினைச்சா பெருமையா இருக்குப்பா. விடுங்க சார், இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு. இதை விட பெரிய விஷயம் என்னையா இருக்க முடியும்? பெத்தப்ப சாக கிடக்கிறப்போ பாடம் சொல்லி கொடுக்குற பிள்ளைங்க தான் முக்கியம்னு வந்த பாரு. நீ எங்கேயோ போயிட்டய்யா. சார், ஸ்டாலின் வரலன்னா எனக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் இவன் ரொம்ப செல்லம் கொடுத்து அந்த பசங்களுக்கு எடுத்து வச்சிருக்காமா. சார் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை சார். பின்ன எப்படியா? நேத்து அத்தனை போட்டியில ஒரு பிரைஸ் கூட வாங்கல. ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க எல்லாரையும் இவர்கள் துரத்திக்கிட்டு இருந்தானுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். எல்லாமே நம்ம சம்யுக்தாவோட ட்ரைனிங் தான். அத நானும் ஒத்துக்கிறேன். விளக்கு வாங்கி வச்சது சம்யுக்தா தான். ஆனாலும் அதை ஏத்தி வச்ச தீக்குச்சி நீதான்ற. கரெக்டா சொன்னீங்க சார். ஆமாமா. அதை விடு, இப்பதான் ஸ்போர்ட்ஸ் டே களை கட்டி இருக்கு. பிரைஸ் அடிக்கிறது இல்ல, ப்ளூ ரோஸ் தான் கப்பையே அள்ள போகுது. சார், பசங்க கப்பெல்லாம் அடிக்கணும்னு ஆசைப்படல சார். டீசெண்டா கொஞ்சம் ஸ்கோர் எடுத்தாலே போதும் சார். ஏய், அது என்ன நீ சொல்றது? நான் தான் இங்க எச்எம். நான் இப்ப சொல்றேன், இந்த ப்ளூ ரோஸ் தான் கப்ப அடிக்க போகுது, அடிக்க போகுது. சரிங்க சார், அடிக்கட்டு சார். அப்படி கப் அடிச்சா நம்மளுக்கு சந்தோஷம் தானே சார். அடுத்து என்ன இவெண்ட்டுமா? 400 meters for boys. யார் ஓடுறது? மின்னல் தானே? கண்டிப்பா அவன் தான் சார் ஓடி ஆகணும். மின்னலால முடியுமாமா? ஏன், என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஸ்டாலின், ஒரு சின்ன சுளுக்கு, அவ்வளவுதான். ஏப்பா, மின்னலும் உங்க கூட தானே வந்தான், கவனிக்கலையா? இல்லையே சார், கவனிக்கலையா? சரி, அவன் அங்கதான் இருக்கா, நீ போய் பாரு. சம்யுக்தா, என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, we'll take care, you come. போய் பாருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாவண்டி. ஸ்டாலின், பசங்க அங்க இருக்காங்க பாரு. பதறாத, நான் வந்தா ஃப்ரீயா பேச மாட்டாங்க. நீ தனியா போய் பேசிட்டு வாயே. டேய் உட்கார. போலாமா சார்? பெயர் கொடுத்த போலாம். மாணவர்கள் தயாராக இருக்கும் சார் வர சொல்றாங்க சார். கேக்குது. போலாம் சார். முடியுமா? முடியும் சார். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா சார்? டேய், உன் மேல நம்பிக்கை மட்டும்தான்டா இருக்கு. என்ன, சுத்தி இருக்க சூழல் தான் சரியில்லை. உன் மேல இருக்க நம்பிக்கை மட்டும்தான் என்னை யோசிக்க வைக்குது. சரி, கஷ்டமா இல்லையா? இல்ல சார். என் மனசு நீ ஓடி ஃபர்ஸ்டா வருவேன்னு சொல்லுதுடா. ஆனா என்னோட அறிவு வேணாம், அவனுக்கு அடிபட்டு இருக்கு, அவனால போட்டியில கலந்துக்க முடியாது, அவனை சிரமப்படுத்த வேணான்னு சொல்லுது. நான் எதை ஃபாலோ பண்றதுன்னு எனக்கு தெரியலடா சார். ஆமாடா. உங்க மனசு என்ன சார் சொல்லுது? நீ ஜெயிப்பேன்னு சொல்லுதுடா. அதையே கேட்கலாம் சார். என் மனசு கூட அதான் சார் சொல்லுது, நான் ஜெயிப்பேன் சார். ஓடுனா நீ தான் ஜெயிப்ப. சரி, ஓடுறப்ப இந்த வலி கஷ்டம் எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியுமா? பரவாயில்ல சார். ஏன்? இதுதான் சார் என்னோட காலம். இதுல நான் ஜெயிச்சு காட்டணும் சார். சார். போ சார். போயிட்டு வாடா. தேங்க்ஸ் சார்.
மின்னல் சார் எனக்கு பிரைஸ் வேணும். எஸ் சார். அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வேணும். கண்டிப்பா சார்.